வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். இப்போ இந்த ஈரான் அண்டு இஸ்ரேல் வார், அஃப்கோர்ஸ் இது அமெரிக்கன் வார்ன்னு கூட சொல்லலாம். இது ஒரு வேர்ல்ட் வார் 3 ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். சில பேர் இது வேர்ல்ட் வார் 3க்கு இதுதான் ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் நிறைய டைம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அது மாதிரி வேர்ல்ட் வார் 3 ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ஒன் திங் வெரி ஷுவர், இது காசா 2 அப்படிங்கிறத சொல்லிடலாம். காசா 1ல் பார்த்தோம், வேறு ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் ஒரு 1000 சிவிலியன்ஸை மேசக்கர் பண்ணாங்க in இஸ்ரேல் அண்ட் காசா பார்டரில். அஸ் அ ரிசல்ட்டு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, காசாவை வித்தின் அ இயருக்குள்ளே தரமட்டமாக்குனாங்க. டெய்லி பாம்பு போட்டாங்க, டெய்லி இந்த ரீசன் அந்த ரீசன் அப்படின்னு சொல்லி தரமட்டமாக்குனாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் த காசா டெரிட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இஸ்ரேலோட பம்பார்ட்மெண்ட்னால ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் ஸ்கூல்ஸு எல்லாமே ஹிட் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அண்டு ஈவன் ஹமாஸோட லீடர்ஸ் எல்லாத்தையும் அசாசினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, லெபனான்லேயும் நிறைய பம்பார்ட்மெண்ட் பண்ணி அங்கே இருக்க அந்த ஒரு அவுட்ஃபிட் ஹசபுல்லா அப்படின்னு சொல்கிற அந்த அவுட்ஃபிட் மேலேயும் நிறைய பாம்பு வேறு போட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதோட லீடர்ஸை கூட அசாசினேட் பண்ணாங்க இஸ்ரேல்ஸ். அண்ட் அதே சமயத்தில் அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் தான் இதெல்லாம் தூண்டி விடுறதுனால ஈரான் மேலேயும் அந்த டைமில் நிறைய போர் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதை தொடர்ச்சியாக தான் இந்த இதுவும் நடக்குது. ஏன்னா ஈரானோட ப்ரைம் சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா ஹமாஸ், ஹசபுல்லா, ஹவுதீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் வீக்கானோடனே சரி, அமெரிக்கா என்ன நினச்சிட்ட, ஓகே இந்த நியூக்ளியர் த்ரெட்டும் ஒன்று இருக்குது, அதே சமயத்தில் இன்டர்னல் அப்ரைசிங் இருக்குது அகெயின்ஸ்ட்டு ஈரானோட லீடர்ஸ் மேலே. ஸோ இதுதான் நல்ல தருணம் அவங்க மேலே போர் தொடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அமெரிக்கன் லீடர் லைக் ட்ரம்ப்புக்கு ஒரு டொமஸ்டிக் செட்பேக் வர இருந்திருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த டாரிஃப், அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலேயும் இவர் கோவப்பட்டு கூட இந்த ஈரான் மேலே இந்த மாதிரி வார் தொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. அண்டு அதோடு சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலும் ஜாயின் பண்ணனால அண்டு லோக்கல் அப்ரைசிங் அந்த இஸ்லாமிக் லீடர்ஸை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ பெரிய மிஷனில் இறங்கிட்டாங்க. ஜஸ்ட் லைக் காசா எப்படி தரமட்டம் ஆக்குனாங்களோ அதே மாதிரி ஈரானையும் தரமட்டம் ஆக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஈரான் ஒரு காசா கிடையாது. காசாங்கிறது வெரி ஸ்மால் டெரிட்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் மிலிட்ரியோ இல்லாட்டா டெக்கர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியோ எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். அவங்களுக்கு ஈரானுக்கு மாதிரி பெரிய லெவலில் ஆயிலோ இல்லாட்டா வெல்த்தோ எதுவும் கிடையாது. அண்ட் ஈரானுங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி கிடையாது. ஒரு நியர்லி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவுக்கு அடுத்தது லேண்ட் வைஸ் பிக்கஸ்ட் கண்ட்ரி. அண்ட் அதே சமயத்தில் செகண்டு ஹையஸ்ட் ரிசர்வ்ஸ், ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்க கண்ட்ரியும் ஈரான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு பட் ஆனால் யூஎன் அவங்க மேலே சாங்ஷன் போட்டனால அவங்க எந்த இதுவும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல, அதே சமயத்தில் எதுவும் இம்போர்ட்டும் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்குது. அண்டு அதனால் ஈரானை ஈஸியாக இவங்க தரமட்டமாக்க முடியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தால் அவங்களுடைய அம்பிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு யூஎஸ்ஏ இன்றைக்கி அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா,
நெவர் எண்டிங் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டில் வந்து அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த வார் தொடரும், இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈரான் பேசாமல் இருக்கலை. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அந்த நேரோ ஸ்ட்ரிப். அங்கேருந்தால் ஆயில் வந்து அண்டு கேஸ், நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது வேர்ல்டு ஓவர். யூரோப்பாக இருக்கலாம், இல்லாட்டா ஏஷியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம். ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தா 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் சொல்லலாம். ஒன்று வந்து சைனா, த லார்ஜஸ்ட் கன்சியூமர். செகண்ட் லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸும் சிவியராக அஃபெக்ட் ஆகிடுது. பிகாஸ் இந்த 3 கண்ட்ரிலையுமே இந்த ஆயிலோ நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸோ அவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அவைலபிலிட்டி இல்லை இந்த கண்ட்ரியில்னு சொல்லணும். அதனால் இவங்க வந்து நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரம் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யாட்ட தான் அவங்க திருப்பி ஆயில் வாங்கலாம். அண்டு நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா ஈவன் அமெரிக்காவிலேருந்து கூட டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அதனால் நம்மளுடைய ஆயில் வந்து ப்ரைஸ் வந்து சம்மாட்டு நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சில ஷிப்ஸை சில பெட்ரோலியம் க்ரூடு ஏற்றிட்டு போகிற ஷிப்ஸ்லலாம் பம்பார்ட்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு ஃபியர் இருக்குது, வெதர் வந்து ஃப்யூச்சரில் வந்து க்ரூடு வந்து இங்கேருந்து கிளம்புமா அப்படின்ட்டு. அன்லஸ் வந்து அந்த பீஸ் அந்த பிளேஸுக்கு ரிட்டர்ன் ஆனால் தான் நம்ம எக்ஸ்போர்ட்டு அண்டு திருப்பியும் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஆனால் ஒன் திங் வந்து வெரி ஷுவர், காசா மாதிரி இந்த ஈரானை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் பெரிய டேமேஜ் வந்து ஈரானில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து ஒன்லி த லோக்கலி அவைலபிள் அந்த ஃபைட்டர் பிளைன்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஸ்ரேலோ ஆர் அமெரிக்காவோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிளேன்ஸ் லைக் B-2 இல்லாட்டா B-52 பாம்பர்ஸ் அதையும் திருப்பியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து அவங்களோட மிசைல்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, பரவலாக நம்பப்படுறது எங்கே அப்படின்னா மவுண்டனோட அடியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணுங்கிற காரணத்தினால. ஸோ இப்போ அதை நோக்கி வந்து நிறைய வந்து பம்பார்ட்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வார் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் இல்லாட்டா மித்த கண்ட்ரியாக இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு எவ்வளோ நாள் இதை அமெரிக்கா கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்டு ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் அமெரிக்கன் பார்லமெண்ட்டில் தெர் இஸ் காங்கிரஸில் நிறைய அப்போசிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் த ரிபப்ளிக்கன்ஸுக்கு கூட வேறு இந்த ட்ரம்ப் பார்ட்டியும் ரிபப்ளிக் பார்ட்டி தான். அதனால வந்து அங்கேயே நிறைய அப்போசிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி வாரில் இன்வால்வ் ஆகணும்? ஏன்னா ஏர்லியராக வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வார் தொடுத்து அமெரிக்கா வந்து நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கு கடைசியில். ஸோ அதனால் வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஈரானை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிற பரவலான ஒப்பீனியன் இருக்கிறனாலையும் நம்ம சொல்லலாம் இந்த வார் வந்து இன்டெஃபினட்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காசா 2ங்கிறது வந்து ஆக்சுவலாக அது ராங் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த பகையை வந்து என்றைக்குமே குறைச்சிக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க தான், ஈரான் தான் வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணம். அண்ட் மொரோவர் அவங்களும் வந்து கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்காங்க இஸ்ரேலை வந்து கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணும் ஃப்ரம் த மிடில் ஈஸ்டில் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்கனால இவங்களுடைய பகை, இஸ்ரேலோட பகை வந்து என்றைக்குமே குறைய போகிறதில்ல அகெயின்ஸ்ட் ஈரான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடலாம். அதனால் ஈவன் அமெரிக்கா நிறுத்தினா கூட அண்டு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணினா கூட ஈரான் வந்து அவங்களுடைய போரை வந்து அகெயின்ஸ்ட் இஸ்ரேலை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட்டு சச் அ ஸ்மால் கண்ட்ரி வந்து கண்டினியூ பண்ண முடியுமா?
வித்தவுட் வந்து டைரக்ட் இன்வால்மெண்ட், அமெரிக்காவோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 கண்ட்ரியும் இந்த வாரில் ஜாயின் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், அப்புறம் யூகே. 2 கண்ட்ரியும் அமெரிக்கன் சைடில் சேர்ந்துட்டு அவங்களும் வந்து அத்தனை சப்போர்ட்டும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து வர ஆயில் வந்து கேஸ் வந்து ஈவன் யூரோப்புக்கும் போகுது. ஸோ அவங்களும் வந்து வெகுவாக பாதிக்கப்பட போகிறாங்க. இன்றைக்கி இல்லைன்னாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அதனால் அவங்களும் அமெரிக்காவோட ஜாயின் பண்ணிவிட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அத்தனையும் செய்வாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம ஃப்ரம் ஈரான் தரன சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து புது லீடர் வந்துட்டாங்க. அண்டு புது லீடர் வந்து சன் ஆஃப் த ஃபார்மர் லீடர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் அந்த பாலிசி வந்து கண்டினியூ ஆகும் தான் நம்ம கிளியராக சொல்லிடலாம். அப்போ வந்து பாலிசி கண்டினியூ ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஃபாரின் ஃபோர்ஸஸுக்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அதே சமயத்தில் இந்த ஆன்டி இஸ்ரேல் ஆர் ஆன்டி அமெரிக்கன் பாலிசி ஆஃப் த ஏர்லியர் ரிஜிமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு இன்டெஃபினட்டாக வந்து இந்த வாரை ப்ரொலாங் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க எக்கானமி பார்த்திங்க அப்படின்னா சிவியராக எஃபெக்ட் ஆகிடுது அந்த சாங்ஷன்னால். அவங்களுக்கு வந்து ஆயில் தான் பிக்கஸ்ட் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதுலேருந்து ரெவன்யூ வர முடியல அப்படின்னா தென் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்த வாரை அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் காசா 2ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இல்லைன்னாலும், ஏன்னா ஈரான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அண்டு வித் லார்ஜாக அசட்டாக இருந்தால் கூட பட் ஆனால் எதுவுமே நம்ம கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஈரான் வந்து அவங்களுடைய செயலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வாரும் ரொம்ப நாளாக தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அகெயின் அட்லீஸ்ட் இஃப் நாட் என்டையர் ஈரானை மேஜர் சிட்டிஸ் இன் ஈரான் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ. வெதர் வந்து ஈரான் வில் பிகம் ஒரு வேர்ல்ட் வார் 3 ஆகுமா பொறுத்து பார்ப்போம். எப்படி இந்த வார் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போதா இல்லாட்ட முடிவுக்கு வரப்போதா அப்படிங்கிறத. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.